நீட் தேர்வுக்கு எதிரான முதல் எதிர்ப்பு குரல் தமிழகத்தில் இருந்துதான் ஒலித்தது என ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான குரல் தொடர்ந்து தமிழகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் எதிர்ப்பு குரலை இன்றைய தினம் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிரொலிக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான முதல் எதிர்ப்பு குரலானது தமிழகத்தில் இருந்துதான் ஒலித்தது என ஆதவர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான குரல் தொடர்ந்து தமிழகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? நீட் தேர்வுக்கு எதிரான முதல் எதிர்ப்பு குரல் தமிழகத்திலிருந்துதான் ஒலித்தது என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிரான குரல் தொடர்ந்து தமிழகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா தமிழகத்தின் எதிர்ப்பு குரலை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிரொலிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்களின் அறவழி போராட்டத்தின் நியாயங்களை மத்திய அரசு உணரவில்லை என்றும், நீட்டுக்கு எதிராக போராடுபவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கடுமையாக தாக்கியும் மத்திய அரசு கைது செய்கிறது என்று அவரது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இளைஞர்களின் அறவழி போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.